ஒவ்வொரு இடத்துலையும் வன்முறையை தூண்டுற அளவுக்கு பேசுறாரு. இந்த கிறிஸ்டின் பெல்ட் போனாச்சுன்னா ஜோசப் விஜய்ங்கிறாரு, நான் ஜோசப் அனிதா கிருஷ்ணங்கிறாரு. இதனால பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை வர்ற மாதிரி திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள தோத்துட்டாங்க. அவங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே தோத்துட்டாரு. அந்த தோல்வி பயத்துல பித்து பிடிச்சு எழுகிறாரு. எக்ஸ் மினிஸ்டர்ங்கிறது எக்ஸ் எம்எல்ஏ ஆக்கியிருப்போம். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சாரு. அவர் தில்லு திராணி இருந்தா திருச்சி சட்டமன்ற தொகுதியில அவர் வேலை செய்யட்டும். நாங்க திமுகவை அங்க டெபாசிட் இலக்க வைக்கிறோம். கடந்த 16/5/2026 அன்று உடங்குடியில திமுக முன்னாள் எக்ஸ் மினிஸ்டர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்ட விழாவில் எங்கள் தலைவர் தளபதி விஜய் அவர்களையும் முதலமைச்சர் விஜய் அவர்களையும் எங்கள் பொதுச் செயலாளர் ஐயா ருசி ஆனந்த் அவர்களையும் எங்களுடைய அமைச்சர் அண்ணன் ஆதவ அர்ஜுனா அவர்களையும் ரொம்ப தரைக்குறைவாக பேசியிருக்காரு. அது சமயம் நாங்கள் உடங்குடி ஒன்றிய கழக நிர்வாகிகள் தோழரோடு சேர்ந்து குலசேகரப்பட்டினம் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர்கிட்ட அவர் மீது சரியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் மனு அளிச்சிருக்கோம். சரியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவர் ரொம்ப ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல பெரியவங்களாம், வயசானவங்களுக்கு புத்தி மாறுற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு கருத்துக்கள் சொல்லி வர்றாரு. அவர் அவருக்கு சரியான தக்க பாடம் கற்பிக்கிறதுக்காக நாங்கள் சரியான அவருக்கு பாடம் கற்பிக்கிறதாக இன்னைக்கு அவர் மேலே நடவடிக்கை சொல்லி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் வன்முறையை தூண்டுற அளவுக்கு பேசுறாரு. கிறிஸ்டின் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, கிறிஸ்டின் பெல்ட் போனாச்சுன்னா ஜோசப் விஜய்ங்கிறாரு, நான் ஜோசப் அனிதா கிருஷ்ணங்கிறாரு. ஒவ்வொரு முஸ்லீம் பெல்ட்டுக்கு போனால் அந்த மாதிரி பேசுறாரு. இந்துக்கள் பெல்ட்டு போனால் அவர் வித்தியாசமா பேசுறாரு. அதனால அவர் மேலே சரியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இதனால பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை வர்ற மாதிரி திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில அதனால அவர் மீது சரியான நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி இன்னைக்கு குலசேகரப்பட்டினம் காவல் ஆய்வாளர் அவர்கள்ட்ட மனு அளிச்சிருக்கோம். எங்களுடைய மாவட்ட செயலாளர் தலைமையில திருச்செந்தூர்ல நடந்த பொதுக்கூட்ட விழாவிலே அவர் அந்த மாதிரி பேசியிருந்தாரு. மாவட்ட செயலாளர் தலைமையில டிஎஸ்பி ஐயா அவர்கள்ட்ட ஒரு மனு அளிச்சிருக்காங்க. இப்போ நாங்க உடங்குடி சார்பா, உடங்குடி ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் சார்பா நாங்க இந்த மனு அளிச்சிருக்கோம். அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள தோத்துட்டாங்க. அவங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே தோத்துட்டாரு. அந்த தோல்வி பயத்துல பித்து பிடிச்சு எழுகிறாரு. இவர் ஒரு ஜஸ்ட் மிஸ்ல தப்பிட்டாரு. இல்லைன்னா இவரையும் எக்ஸ் மினிஸ்டர்ங்கிறது எக்ஸ் எம்எல்ஏ ஆக்கியிருப்போம். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டாரு. இப்போ ஒரு சவால் விட்டு எழுகிற திருச்சி தொகுதியில நாங்க 50,000 ஓட்டு வாங்க. திருச்சி தொகுதியில அவங்க 40,000 ஓட்டு கூட முழுமையா வாங்கல. 50,000 ஓட்டுல ஜெய் பண்ணி சவால் விடுறாரு. அவர் தில்லு திராணி இருந்தா திருச்சி சட்டமன்ற தொகுதியில அவர் வேலை செய்யட்டும். நாங்க திமுகவை அங்க டெபாசிட் இலக்க வைக்கிறோம்.